வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட்டாக்கத்தியால் முடியாதது கூட அன்பால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குட்டி வரலாற்று கதை பார்க்கலாமா? வாங்க கதை கேட்கலாம். சித்தூரை ஆட்சி செய்து வந்த ராணா சங்கா நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். அவரது மகனுக்கோ அப்போது 12 வயதுதான். நாட்டை ஆளும் பொறுப்பை அவனிடம் விட முடியாமல் அந்த பொறுப்பை ராணி கர்ணாவதி ஏற்கிறார். முகலாய பேரரசர் உமாயூன் சித்தூர் மீது படையெடுக்கிறார். அவரிடம் அப்போது 3 லட்சம் படை வீரர்கள் இருந்தார்கள். ராணி கருணாவிடமோ வெறும் 60,000 பேர்கள்தான் இருந்தார்கள். சித்தூர் தோல்வி அடைய போவது உறுதி. தோல்வி உறுதி என்ற நிலையில் தனது வீரர்கள் 60,000 பேரையும் பலி கொடுக்க வேண்டுமா என்று ராணியின் மனம் கலங்குகிறது. இந்நிலையில் ராணி ஓர் முடிவெடுக்கிறார். தனது நம்பிக்கைக்குரிய வீரன் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனிடம் ஒரு செய்தியை உமாயூனுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஒரு தட்டில் பட்டு ராக்கி கயிறுடன் உமாயூனை அடைந்த அந்த வீரன், ஆலம்பனா, இந்த ராக்கி கயிற்றை உங்கள் சகோதரி கர்ணாபாய் தங்களிடம் சமர்ப்பிக்க சொன்னார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் படையெடுப்பை தொடர்ந்தால் நீங்கள் சித்தூரை அடையும் பொழுது எங்கள் ராணியார் தீக்குளித்து சாம்பலாகி இருப்பார்கள். நீங்கள் போரிடாமலேயே சித்தூரை கைப்பற்றி கொள்ளலாம். தங்களுக்கு தேவை தங்கையா அல்லது சித்தூரா என்று முடிவு செய்து கொள்ளும்படி ராணியார் தங்களிடம் வேண்டிக் கொண்டார்கள் என்று பணிவாக கூறினான். ஒரு நிமிடம் அதிர்ந்தார் உமாயூன். ஆனால் அதிகம் சிந்திக்காமல் ராக்கியை ஏற்றுக்கொண்டு தன் பங்கிற்கு தனது சகோதரிக்கு சீர்வரிசைகளை பதிலுக்கு அனுப்பி வைத்தார். அத்தோடு எனக்கு கர்ணாபாய் போன்ற சகோதரியை விட சித்தூர் ராஜ்யம் பெரிதல்ல. நான் உயிருடன் இருக்கும் வரை எனது படை இனி சித்தூரை நோக்கி திரும்பாது என்றும் உறுதியளித்தார். அத்தோடு டெல்லியில் கர்ணாபாயின் அண்ணன் வீடு அவளுக்காக எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்றும் சொல்லி அனுப்பினார். 60,000 பட்டா கத்திகளால் சாதிக்க முடியாத ஒன்றை ஒரு பட்டுக்கயிறு சாதித்தது. முகலாய பேரரசின் நெஞ்சை வென்று அவரின் மனதில் உள்ள மனித தன்மையை வெளிப்படுத்தியது. இன்னொரு குட்டி கதையோட அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாமா? நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.